السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய அல் ஜுசு சானி இரண்டாம் பாகத்தினுடைய 88ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லா. இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக இது போன்ற பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை நாம் மாற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக அனைவரும் துஆ செய்யுங்கள் என்று ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் மாற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்றைய பாடமான 88வது பாடம் மிஃப்தாஹுல் அரபியா கிதாபினுடைய இரண்டாம் பாகத்தினுடைய 88ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் நாம இந்த கிதாபின் பாடங்கள் வரிசையில 30வது பாடத்தினுடைய அன்னலாரும் அரபு இலக்கணமும் என்ற தலைப்பின் 4ஆம் பகுதியை பார்க்க இருக்கிறோம். ஒரு சில ஹதீஸுகளை நாம வாசித்து அதற்குண்டான பொருள், அதை போன்று சிறிய விளக்கம், தர்கீப், யாராபை நாம பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்றைய பாடத்தினுடைய துவக்கமான ஹதீஸ், மன் ஹரஜ ஃபீ தொலபில் இல்மி ஃபஹுவ ஃபீ சபீலில்லாஹி ஹத்தா யர்ஜிஅ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த ஹதீஸ் ஷரீஃப் அத்தர்கீப் வ தர்ஹீப் என்ற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்ற திருமதி இமாம் அறிவிக்கிறாங்க. இது போன்று நிறைய இமாம்கள் அறிவிக்கக்கூடிய தொபரானி இமாம் அறிவிக்கிறாங்க. ஜாமியு சகீர இமாம் சுயூத்தி ரஹமஹுல்லா அறிவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ் ஷரீஃப். பாருங்க, அப்போ இந்த ஹதீஸுடைய பொருள் என்ன அப்படின்னா, மன் ஹரஜ ஃபி தொலபில் இல்மி, மன் ஹரஜ யார் வெளியேறினானோ, ஃபி தொலபில் இல்மி இல்மை தேடும் விஷயத்திலேனா மார்க்க கல்வியை மார்க்க ஞானத்தை தேடும் விஷயத்திலே யார் வெளியேறினானோ, ஃபஹுவ அவனாகிறவன், யார் அந்த மண் ஒருவனாகிறவன், ஃபி சபீலில்லாஹி அல்லாஹுவினுடைய பாதையிலே இருக்கின்றான். ஹத்தா யர்ஜிஅ அவன் திரும்பி வரும் வரை. யர்ஜிஅவுடைய ஃபாயிலு லமீர் ஃபாயிலா இருக்குது. அது எங்க மீளுது? இந்த மண், அதாவது ஹுவ அவன் திரும்பி வரும் வரை, மீண்டும் வரும் வரை அல்லாஹுடைய பாதையிலே இருக்கின்றான். அப்போ ஒரு ஆளு கல்வி ஞானத்தை தேடி போறார் அப்படின்னா அவர் போகக்கூடிய பாதை என்பது என்னது? அல்லாஹுடைய பாதை. அது திரும்பி வரும் வரை அல்லாஹுடைய பாதையிலேயே இருப்பார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தருகிறார்கள். அப்போ அப்போ அந்த காலத்துல எல்லாம் இல்ம தேடி போவாங்க. நிறைய வரலாறுகள் நமக்கு தெரியும். ஒரே ஒரு ஹதீஸிற்காக வேண்டி பல 100 கிலோமீட்டர்கள் பயணம் செய்த இமாம்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஹதீஸை படிப்பதற்காக பல 100 கிலோமீட்டர்கள் பயணித்து சென்ற இமாம்கள் எல்லாம் இருக்கிறாங்க. ஒரு ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் ஒரு ஊர் இருக்கிறாங்க அப்படின்னா, அவர்கிட்ட இருந்து ஒரு ஹதீஸை கேட்கறதுக்காக கிலோமீட்டர் கணக்க பயணிப்பாங்க. அதான் இல்மை தேடி செல்லக்கூடியதான அந்த பயணம். அதை குறித்து தான் பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இல்மை தேடும் விஷயத்திலே வெளியேறக்கூடிய நபர் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார், திரும்பி அவரு வர்ற வரைக்கும் என்பதாக. அப்ப பாருங்க, இந்த மண் என்பது என்னது? முபுத்ததா, ஒருவனாகிறவன். மண் என்பது முபுத்ததா. ஹரஜ என்பது என்னது? ஃபிஇல் மாதி லமீரு ஃபாயிலு. ஃபி ஜாரு தொலபி மஜ்ரூர் முலாஃபு அல் இல்மி முலாஃபு இலைஹி. அப்ப மண் என்பது என்னது? ஷர்த்து. ஷர்த்தினுடைய இஸ்மி இது. இதுக்கு ஜவாபு வேணுமா இல்லையா? அதான் ஃபஹுவ அவனாகிறவன். ஃபஹுவ அவனாகிறவன். இந்த ஃபா ஜவாபினுடைய ஃபா எழுத்து. ஹுவ முபுத்ததா, ஃபி ஜாரு, சபீலி மஜ்ரூர் முலாஃபு, அல்லாஹி முலாஃபு இலைஹி. இந்த மண் என்ற முபுத்ததாவுடைய கபர் எது? ஹரஜ. இந்த ஹுவ என்ற முபுத்ததாவுடைய கபர் எது? ஃபீயுடைய போக்கப்பட்ட தஅல்லுக்கு. ஹத்தா என்பது ஹத்தா நாசிப், அதாவது முதாரியான ஃபைலுக்கு நசுபு செய்யக்கூடியது. மறைஞ்சு மறைந்து நசுபு செய்யும் சொல்லுவாங்க. இந்த ஹத்தாவுக்கும் நாசிபினுடைய ஹத்தான்னு சொல்லுவாங்க. யர்ஜிஅ
அப்போ முதாரியான ஃபிஅல். முதாரியான ஃபெயிலுக்கு என்ன செஞ்சிருக்குது? நஸ்பு செய்திருக்கிறது. பொதுவா ஹத்தா என்பது என்னன்னா ஜர்ருடைய எழுத்து. ஹத்தா ஜரு செய்யக்கூடியதான எழுத்து. இங்கே நம்ம இதை போய் நாசிபுன்னு சொல்றோம்னா இங்க அன் மறைஞ்சு நசுபு செய்யும். ஹத்தா ஐ எர்ஜிஆன் இருக்கும். அப்ப ஹத்தாங்கிற ஹர்ஃபுல் ஜர்னுடைய மஜ்ரூர் எது? ஐ எர்ஜிஅ என்ற முதாரியான ஃபெயில், மஸ்தராக தவில் செய்யப்பட்ட முதாரியான ஃபெயில். அன் வந்து மஸ்தரா மாத்திரும். எர்ஜிஅங்கிற முதாரியான ஃபெயில மஸ்தரா மாத்திரும். அப்ப மஸ்தர் இஸ்மு தானே. அப்ப ஐயர்ஜிங்கிற அந்த மஸ்தர் அதுதான் ஹத்தாவுடைய எனது மஜ்ரூர். அதனாலதான் ஹத்தாவை நாம ஹசல் அது ஜார்ரத்து ஜரு செய்யக்கூடிய எழுத்து. இதை நம்ம நாசிப்னு சொல்லுவோம். சரி பாருங்க. அப்போ மண் என்பது என்னது? சுகுன் மீது மப்னியான ஒரு இஸ்மு. இங்க ரஃபினுடைய மஹல். ஹரஜ ஃபதஹின் மீது மபுனியான மாதியான ஃபிஅல். ஹரஜல் இருக்கிற ஃபாயில் தமீர் மண்ணை நோக்கி தான் மீளுது. அதனாலதான் ஹரஜவை நாம ஜும்லா ஹபர்னு சொன்னோம். மண்ணுடைய ஜும்லா ஹபர். ஃபி என்பது என்னது? சுகுன் மீது மபுனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. தொலபி லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்படக்கூடியதான இஸ்மு. அல் இல்மி என்பது என்னது? இதுவும் லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்படக்கூடியதான இஸ்மு. இந்த ஃபீயுடைய தாலுக்கை நாம ஹரஜல வைக்கணும். அடுத்து பாருங்க, ஃபா ஃபதஹின் மீது மபுனியான ஒரு ஹர்ஃப் இது. ஹுவ என்பது என்னது? ஃபதஹின் மீது மபுனியான லமீரு. ஆனா இங்க ரஃபினுடைய மஹல். காரணம் என்ன? இது முபத்ததா என்பதால. ஃபி என்பது சுக்குன் மீது மபுனியான ஹர்ஃபுல் ஜர். ஃபீயுடைய தாலுக்கு ஒன்று போக்கப்பட்டிருக்குது இல்லையா? அதுதான் ஹபரா வைக்கணும். பாருங்க, சபீலி என்பது என்னது? லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்படக்கூடியதான இஸ்மு இது. அதே போன்று அல்லாஹி என்பது என்னது? இதுவும் லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்படக்கூடியதான இஸ்மு. அதே போல ஹத்தாங்கிறது இது சுகுன் மீது மபனியான ஹர்ஃபு. அதே போன்று எர்ஜிஅ என்பது என்னது? லாஹிரத்தான ஃபதஹத்தை கொண்டு நஸ்பு. நஸ்பு செஞ்ச ஆமிலு மறைஞ்சிருக்கு. அன்னு நாங்க மறைஞ்சு இருக்குது. இப்போ இந்த ஹதீஸினுடைய பொருள், ஒரு சிறிய விளக்கம், அதே போன்று எனது தர்கிப் ஆராபை நாம பார்த்துட்டோம். இல்மை பற்றி பேசக்கூடிய ஹதீஸ் இது. இப்ப நம்ம பார்த்தது என்னது? மார்க்க கல்வியை பற்றி பேசக்கூடிய ஹதீஸ். அதே மார்க்க கல்வி உள்ளவர்களை பற்றி பேசக்கூடிய ஹதீஸ் தான் அடுத்து வருது பாருங்க. மஜாலிசுல் உலமாஇ ரியாலுல் ஜன்னா. மஜாலிஸ்னா மஜ்லிஸ் என்ற வார்த்தையுடைய பன்மை தான் என்னது? மஜாலிஸ். அதே போன்று அல் உலமாஇ, உலமாஉனா என்னது? உலமானா அறிஞர்கள். ஆலிம் என்பதனுடைய பன்மை தான் என்னது? உலமா. அப்ப ரியால்னா ரவுலினுடைய பன்மை தான் ரியால். ரவுலத், ரவுலத், ரவுலத்துன்னு சொல்லுவாங்க, ரவுலுன்னு சொல்லுவாங்க. அவருடைய பன்மை தான் என்னது? ரியால். அர்த்தம் பாருங்க, மஜாலிசுல் உலமாஇ, ஆலிம்களினுடைய, அதாவது மார்க்க கல்வியை கற்று தேர்ந்த அறிஞர் பெருமக்களினுடைய, ஞானிகளினுடைய, ஆலிம்களினுடைய சபைகளாகிறது. ரியாலுல், ரயாலுன்னு போட்டிருக்கிறாங்க. இது அச்சுப்பிழையாக வந்திருக்கு. அசல இந்த ராவுக்கு என்ன வரணும்? கஸ்ரு தான் வரணும். ரியாலுல் ஜன்னதி, சுவனத்தினுடைய தோட்டங்களாக இருக்கின்றது. அறிஞர்களினுடைய, ஆலிம்களினுடைய என்னவாகிறது? சபைகளாகிறது. சுவர்க்கத்தினுடைய தோட்டங்களாக இருக்கின்றது. அப்போ அறிஞர்களுடைய சபையையும் சுவர்க்கத்தினுடைய தோட்டங்கள்னு சொல்றாங்கன்னா அது சுவனத்தின் பக்கம் கொண்டு சேர்க்கக்கூடியதான காரியங்களை சொல்லித்தரக்கூடிய சபையா இருக்கிறதுனால அது சுவனத்தினுடைய தோட்டங்கள் என்பதாக நமக்கு சொல்லித்தராங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலமாக்களுடைய சபையில அமர்ந்தோம்னா ஒண்ணு குரானை பத்தி பேசுவாங்க, இல்ல ஹதீஸை பத்தி பேசுவாங்க, இல்ல சஹாபாக்களை பத்தி, நபிமார்களை பத்தி, சாலிஹீன்களை பத்தி பேசுவாங்க. வீணான பேச்சுக்கள் வராது அந்த சபையில. அவள் வீணான பேச்சுக்கள் வருதுன்னா அது இந்த சபையில கட்டுப்படாது. உலமாக்களுடைய சபைன்னு சொன்னாலே எனது நல்ல காரியங்கள் மட்டுமே பேசப்படுகின்ற ஒரு சபைக்கு பேரு தான் உலமாக்களுடைய சபைங்கிறது. அதை சுவனத்தினுடைய தோட்டங்கள்ங்கிறாங்கன்னா காரணம் அந்த சபையில சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு சேர்க்கக்கூடியதான வழிகளை, அதை பற்றிய செய்திகளை அங்க பேசப்படும். அது கொண்டுதான் அது சுவனத்தினுடைய தோட்டங்கள் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்ப பாருங்க, இவைகளுக்கு உண்டான தர்கீப் இஅராப் என்ன? மஜாலிசு முபத்ததா முலாஃபு, அல் உலமாஇ என்பது என்னது? முலாஃபு இலைஹி.
அதே போன்று ரயாதுல ரியாத் என்பது ஹபர் முலாஃபு, அல் ஜன்னதி முலாஃபு இலைஹி. அப்ப பாருங்க, மஜாலிசு என்பது எனது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. அதே போன்று அல் உலமா என்பது லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கிறது. மஜாலிசு லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபான ரஃபை செஞ்சாமில் மாணவி. ரியால் என்பது எனது இது லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. இதற்கு ரஃபை செஞ்ச ஆமில் நம்ம மஜாலிசு உடைய மாணவியா நாமில்னு சொல்லலாம். இபித்திதான்ற மாணவியா நாமில் இல்ல, மஜாலிசு தான் ரஃபை செஞ்சதுன்னு சொல்லலாம். அல் ஜன்னதி என்பது லாஹிரத்தான கசரத்தை கொண்டு ஜரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. இப்போ அடுத்த ஹதீஸ் பாருங்க, என்னது? அல் ஹயாஉ ஷுஅபத்தும் மினல் ஈமான். ஹயா, ஹயான என்னது? வெட்கம்னு அர்த்தம். ஹயான என்னது? வெட்கம். வெட்கம் என்பதாகிறது ஷுஅபத்துன் ஒரு கிளையாக இருக்கின்றது, மினல் ஈமானி ஈமானிலிருந்து ஒரு கிளையாக இருக்கின்றது. இந்த ஹதீஸ் பிரபலமான ஹதீஸ். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடியதான ஹதீஸ் இது. அதே சமயம் இது சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், இப்னு மாஜா ரஹிமஹுமுல்லா இது போன்ற பெரும்பெரும் இமாம்களால அறிவிக்கப்படக்கூடியதான, அவர்களுக்கு தங்கள் கிதாபிலே பதிவு செய்திருக்கக்கூடியதான ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். ஈமான் என்பது 70 அல்லது 60 சொச்சம் கிளைகளை கொண்டது என்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல பெருமானார் சொல்லுவாங்க, மிகச் சிறந்தது என்ன அப்படின்னா லா இலாஹ இல்லல்லா என்ற வார்த்தை. ரொம்பவும் தாழ்ந்தது என்னது அப்படின்னா பாதையில கிடக்கிற ஒரு பிறருக்கு நோவினை தரக்கூடிய ஒரு கல்லையோ முள்ளையோ அகற்றி போடுதல் அப்படின்னு இப்படி சொல்லிட்டு, வல் ஹயா ஷுஅபத்தும் மினல் ஈமான் பெருமானார் சொல்லுவாங்க. என்னது? 70 சொச்சம் கிளைகள் கொண்டது ஈமான்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட் அது லா இலாஹ இல்லல்லா என்ற சொல்லு. ரொம்ப லாஸ்ட்டுக்கு போனா அது நோவினையை நீக்குதல்னு சொல்லிட்டு, மற்ற கிளைகள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை மட்டும் குறிப்பிடுவாங்க. வெட்கம் என்பதும் ஈமான்ல இருந்து ஒரு கிளைங்குவாங்க. அப்ப ஈமான் அப்படின்னா இந்த ஹதீஸுக்கு விளக்கம் தருவாங்க, ஒரு ஆள் தவக்குலோடு இறை நம்பிக்கையோடு வாழ்றது, இறை அச்சத்தோடு வாழ்றது, அடுத்தவர்களுக்கு சிரமம் கொடுக்காமல் வாழ்றது, இது மாதிரியான பொறாமை இல்லாமல் வாழ்றது, கொடுத்து வாழ்றது, இதெல்லாமே ஈமானுடைய கிளைகள் தான். அப்படி இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளோ கிளைகள் விட்டுட்டு ஏன் இந்த ஹயாங்கிற ஒன்ன சொல்றாங்கன்னா, ஹயான முதல்ல என்னன்னா குலுக்குன் யபஅசு அலா தர்கில் கபீஹ். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மோசமான காரியத்தை செய்வதை விட்டும் நம்மை தடுக்கக்கூடியதான ஒரு காரியமா இருக்கும். மோசமான காரியத்தை விடுவதற்கு நம்மளை தூண்டும். அதுதான் வெட்கம். உதாரணத்திற்கு நமக்கு அந்த வெட்கம்ங்கிற குணம் இருந்தா நம்ம முட்டிக்கு மேல வேட்டியை தூக்க மாட்டோம். அதே சமயம் அல்லாஹ்வினோடு நமக்கு வெட்கம் இருக்குது அப்படின்னா தனிமையில கூட நம்ம பாவம் செய்ய மாட்டோம். அல்லாஹ் பார்க்கறானே அப்படிங்கிற வெட்க உணர்ச்சி வரும். அப்ப வெட்கம் அப்படிங்கிறது நம்ம வெளிப்படையில மட்டுமல்ல, தனியாக இருக்கும் பொழுதும் நம்முடைய காரியங்களை ஒழுங்குபடுத்தக்கூடிய, பாவங்களை விட்டும் நம்மை தவிர்க்கக்கூடியதான ஒரு காரியம்தான் ஹயா அப்படிங்கிறது. அப்ப இந்த ஹயாங்கிறது ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்கிறதுனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னா, மற்றவைகளை விட இந்த எதை ஹயா என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு சொல்லி இருக்கிறாங்க என்று இந்த ஷரஹுகள்ல போடுறாங்க. அப்ப அல் ஹயாஉ, ஹயா என்பது ஷுஅபத்தும் மினல் ஈமான் ஈமானிலிருந்தும் ஒரு கிளையாக இருக்கின்றது. பாருங்க, அல் ஹயாஉ என்பது என்னது? முபுத்ததா. ஷுஅபத்துன் என்பது ஹபரு. மின் ஜாரு அல் ஈமானி மஜ்ரூரு. மின்னுடைய தாலுக்க ஷுஅபத்திலையும் வைக்கலாம், அல்லது இங்க ஒரு தாலுக்கு போக்கப்பட்டிருக்கு. ஷுஅபத்தும் முஸ்தகிர்ரத்தும் மினல் ஈமான் ஈமானிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு கிளையாகும். அப்ப முஸ்தகிரத்துங்கிற போக்கப்பட்டதை என்னவா வைக்கணும் நாம? மின்னுடைய தாலுக்காக வைக்கலாம். அது ஷுஅபத்துக்கு சிஃபத்தா வரும். அப்போ அல் ஹயாஉ என்பது என்ன வரும்? லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்யப்படக்கூடியதான இஸ்மு. ரஃபை செஞ்ச ஆமில் மானவி. அதே போன்று ஷுஅபத்துன் என்பதும் லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்த ஆமில் மானவி. அப்போ மானவியான இபித்திதா தான் இதுக்கு ரஃபை செஞ்சு சொல்லலாம், அல்ல ஹயான்னு சொல்லலாம். சரி பாருங்க, மின் என்பது சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபுல் ஜர்ரு.
அதே போன்று அல் ஈமானி என்பது எனது வாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. மின் என்பது சுக்குன் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர். சரி, அப்போ நாம ஒரு 3 ஹதீஸுகள் இதுவரை பார்த்திருக்கிறோம். இனி அடுத்த ஹதீஸை பார்க்க போறோம். இன்னமல் அமாலு பின்னியாத். அப்போ நாம இதுவரை வாசித்த ஹதீஸுகளுக்கு பொருள், அதே போன்று விளக்கம், ஒரு சிறிய விளக்கம் ஷரஹுகள் வழியாக தர்கீப் இஅராபை நாம பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இனி வாங்க அடுத்த ஹதீஸை நாம பார்ப்போம். பாருங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத். இந்த ஹதீஸ் நம்ம பிரபலமான ஹதீஸ் ஷரீஃப். உமர் இப்னு ஹத்தாப் ரதியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடியதான ஹதீஸ். சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் பதிவாக இருக்கக்கூடியதான ஹதீஸ் ஷரீஃப். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க, இன்னமல் அஅமாலு பின்னியாத், செயல்கள் எல்லாம் பின்னியாத்தி, எண்ணங்களை கொண்டுதான் என்று வரக்கூடியதான இந்த ஹதீஸ். இந்த ஹதீஸை பல்வேறு விதமான ஹதீஸ் கிதாபுகள் இதை கொண்டுதான் ஆரம்பிப்பாங்க. நீங்க மிஷ்காத் எடுத்து பாருங்க, இந்த ஹதீஸ் கொண்டுதான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இந்த மாதிரியான பிரபலமான ஹதீஸுகளில் இதுவும் ஒண்ணு. அப்போ என்ன அந்த ஹதீஸ் சொல்ல வருது அப்படின்னா, இஸ்லாத்தினுடைய பொது சட்டங்களில் ஒன்றுங்கிறாங்க. இந்த ஹதீஸை குறித்து சொல்லும் பொழுது ஹாதல் ஹதீசுல் அதீமு காயிதத்தும் மின் கவாயிதில் இஸ்லாம் வ அஸ்லும் மின் உசூலி ஷரீஆ. இந்த ஹதீஸு இஸ்லாமிய சட்டத்தினுடைய முக்கியமான அடிப்படைகளில் ஒன்று என்பதாக இமாம்கள் சொல்லித் தராங்க. இன்னும் ஒரு சில பேர் சொல்றாங்க, இது இன்னஹா சுலுசுல் இல்ம், ஒரு மார்க்கம் சார்ந்த கல்வியுடைய 1/3 இந்த ஹதீஸுக்குள்ள அடங்கி இருக்குதுங்கிறாங்க. அந்த அளவிற்கு இந்த ஹதீஸ் என்பது பிரபலமானது மட்டுமல்ல, இஸ்லாத்தில் ரொம்பவும் கவனிக்கப்படக்கூடிய ஹதீஸுகள் ஒன்றுதான் இன்னமல் அஅமாலு பின்னியாத் என்ற இந்த ஹதீஸ் ஷரீஃப். நம்ம பரவலாக கேள்விப்பட்டிருக்கோம் எல்லா கிதாபுகளிலேயும், எல்லா இமாம்களுடைய உரைகளிலேயும். அதான் செயல்கள் எல்லாம் பின்னியாத்தி, எண்ணங்களை கொண்டுதான். இங்க பன்னியாத்து போட்டிருக்கிறாங்க, இது அச்சுப்பிழையாக வந்திருக்கிறது. இன்னமல் அஅமாலு பின்னியாத், பாவுக்கு என்ன வரணும்? கஸ்ர் வரணும். அப்போ செயல்கள் எல்லாம் எதை கொண்டுதான்? எண்ணங்களை கொண்டுதான். என்ன இப்ப ஷாஃபி மதுஹபில எல்லாம் நீயத்து உதுவுக்கும் சரி, எல்லாத்துக்கும் நீயத்தை ஃபரலாக்குவாங்க. அப்படிப்பட்டவர்கள் ஆதாரமா எடுக்கிற ஹதீஸுகளில் இதுவும் முக்கியமான ஒரு ஹதீஸ். செயல்கள்னா இபாதத்துகள் என்பதே நீயத்துகளை கொண்டுதான், எண்ணங்களை கொண்டுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு செயலை நாம செய்யறோம் அப்படின்னா நம்முடைய எண்ணம் ஒழுங்கா இருந்தாதான் அது செல்லுபடி ஆகும். தொழுகிறோம், 1000 ரக்காத் ஒரு ஆள் தொழுகிறாரு அப்படின்னா அவருடைய எண்ணத்தை தான் அல்லாஹ் பார்ப்பான், எதற்காக தொழுகிறார் அப்படின்னு. யாரோ ஒருத்தர் பார்த்து இவனை பெரிய வணக்கசாலின்னு புகழணுங்கிறதுக்காக செய்தால் அந்த அமல் 1000 ரக்காத்து வேஸ்ட். ஒரு ஆள் 2 ரக்காத் தொழுகிறார், அல்லாஹ்க்காக தொழுகிறார், அல்லாஹ் எண்ணத்தை பார்ப்பான். எண்ணம் ஒழுங்காக இருந்தா அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அல்லாஹ் அங்கீகரிப்பான். அப்போ செயல்கள் என்பது எதை பொறுத்து முடிவு செய்யப்படும்? எண்ணங்களை கொண்டு என்று நமக்கு நம்முடைய நீயத் ரொம்ப முக்கியம், உள்ளத்துல வரக்கூடிய அந்த நாட்டம்ங்கிறது முக்கியம் என்பதாக இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. சரி பாருங்க, இந்த ஹதீஸினுடைய தர்கீபை நாம பார்ப்போம். இன்ன என்பது என்னது? ஹர்ஃபு தர்கீத், ஹர்ஃபும் முஷப்பஹும் பில் ஃபிஅல், ஃபிஅலோடு ஒப்பாக்கப்பட்ட ஹர்ஃபுகள்னு ஒரு 6 ஹர்ஃப் சொல்லுவோம் இல்லையா? இன்ன, அன்ன, க அன்ன, லாக்கின், லைத்தலா அல்ல, அதுல ஒண்ணுதான் இந்த இன்ன. இப்ப இன்ன ஹர்ஃபு தர்கீத், அது மாதிரி ஹர்ஃபு முஷப்பஹும் பில் ஃபிஅல். அதே போன்று மா என்பது என்னது? காஃபாவுடைய மான்னு சொல்லுவாங்க. காஃபாவுடைய மான என்னது? இன்னவினுடைய அமலை தடுக்கக்கூடியதான மா. இன்ன அசல்ல இஸ்முக்கு நஸ்பு செய்யும். ஆனா இங்க நம்ம அல் அமாலன்னு சொல்லலையே. அமல் செய்து இருந்தா அல் அமாலன்னு சொல்லி, இப்ப அமல் செய்யல, எது இன்ன. அப்போ இந்த இஸ்மிற்கு அமல் செய்வதை மட்டும் தடுத்த ஒன்று எது? இந்த மா. அப்ப இந்த மாவுக்கு என்ன பேரு? காஃபா, அதாவது அமலை தடுக்கக்கூடியதான மா என்பதாகவே கிதாபுகள்ல பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அல் அமாலு என்பது என்னது? முபத்ததா. பின்னியாத்து பா கிடையாது, விளக்கிட்டோம். பி என்பது என்னது? ஹர்ஃபுல் ஜர்ரு, ஜாரு. அந்நியாத்தி என்பது என்னது? மஜ்ரூரு. அப்போ இந்த பி உடைய போக்கப்பட்டிருக்கக்கூடிய தால்லுக்கு தான் என்னது? அல் அமாலு என்ற முபத்ததாவினுடைய கபராக நாம வைக்கணும். அப்ப பாருங்க, அப்ப இன்னமல் அமாலு பின்னியாத் என்ற ஹதீஸ் ஷரீஃபினுடைய எதெல்லாம் பார்த்துட்டோம்? சிறிய ஒரு விளக்கத்தையும் பார்த்துட்டோம், பொருளை பார்த்துட்டோம், தர்கீபும் பார்த்துட்டோம்.
அதை தொடர்ந்து இந்த ஹதீஸ் ஷரீஃபினுடைய தர்கீபை பார்த்து யாராவை பார்ப்புவாங்க. இன்ன என்பது எனது ஃபதஹின் மீது மபனியான ஹர்ஃபு. மா என்பது எனது சுகுன் மீது மபனியான ஹர்ஃபு. அல் அமாலு என்பது முபுத்துதான் சொல்லிட்டோமா இல்லையா? அப்ப வாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபை செய்து இருக்கக்கூடிய ஆமில் எனது மானவி இபுத்திதா என்ற ஆமில். சரி, பின்னியாத்துல பி என்பது கசிரின் மீது மபனியான ஹர்ஃபுல் ஜர்ரு. அதே போன்று அந்நியாத்தி என்பது எனது லாஹிரத்தான கசிரத்தை கொண்டு ஜரு செய்யப்பட்டிருக்கக்கூடியதான இஸ்மு. அப்ப பாருங்க, அப்ப இதுதான் இந்த ஹதீஸ் ஷரீஃபினுடைய பொருள். அதே போன்று சிறிய விளக்கம் தர்கீப் யாராவ பார்த்திருக்கிறோம். இந்த ஹதீஸை குறித்து விளக்கணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப விளக்கலாம். அந்த அளவிற்கு ஆழமான கருத்துக்களை கொண்ட ஒன்றுதான் இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த வார்த்தையை சொன்னாலும் அரபு இலக்கண இலக்கியத்துல மிகவும் உன்னதமான வார்த்தைகளை தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட வார்த்தைகளை ஒண்ணுதான் இது. பார்ப்பதற்கு ரெண்டே ரெண்டு வார்த்தை இதில் இடம்பெற்றிருந்தாலும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆயிரக்கணக்கான அர்த்தங்களை உள்ளடக்கிய ஒன்று இந்த ஹதீஸ் ஷரீஃப். சரி, இப்ப அடுத்த ஹதீஸ் பாருங்க. லைசல் முஃமினு பித்ஆனி வலா பில்லஆனி. அப்போ லைசல் முஃமினு, முஃமின் என்பவர் இல்லை என்று தொடங்கக்கூடியதான இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளரான அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. இது ஸஹீஹு திர்மிதி, அதே மாதிரி அஹ்மது இமாம் இவர்கள் எல்லாம் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ் என்பது. அப்ப பாருங்க என்ன அர்த்தம் வைக்கணும் அப்படின்னா, லைசல் முஃமினு, ஒரு முஃமின் என்பவன் இல்லை, பித்ஆனி வலா பில்லஆனி. பித்ஆன் என்ற வார்த்தையை கொண்டு தொஆனுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, கிதாபுகள் எழுதி தராங்க. தொஆன் அப்படின்னா அடுத்தவர்களை குறித்து குறை பேசுபவன். அல்லதி யக்அஉ ஃபின்னாசி வயுஈபுஹும் வயக்அஉ ஃபி அராதிஹிம் வயக்தாபுஹும். அதாவது அடுத்தவர்களுடைய காரியத்துல நுழைஞ்சு அடுத்தவர்களை குறை பேசுறது, அடுத்தவர்களுடைய மானம் சம்பந்தமான விஷயத்துல மூக்க நுழைக்கிறது, அடுத்தவர்களை பற்றி புறம் பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடிய ஆளுக்கு பேர் தான் தொஆன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி லஆன் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஷரஹுகளை விளக்குறாங்க. லஆன் அப்படின்னா அடுத்தவர்களை பற்றி சபித்து கொண்டும் திட்டிக் கொண்டும் இருக்கிறது. அதாவது ஹதீஸுகள் எழுதுறாங்க, அவ யாருன்னா அயுக்சிர லஅனன் நாசி வ சப்பஹும் வதுஆ அலைஹிம் பித்தர்தி மின் ரஹ்மத்தில்லாஹ். அதாவது அடுத்தவங்களை பத்தி என்னது, எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டும் சபிச்சுக்கிட்டும், இவன் அல்லாஹ்வுக்கு ரொம்ப வெறுப்பானவன் அப்படியே அடுத்தவங்களை பார்த்து சொல்றது, இந்த மாதிரியான அடுத்தவர்களை ஏசுகிற சபிக்கிற இது போன்ற வார்த்தைகளை புழங்கக்கூடிய நபருக்கு பேர் தான் என்னது, லஆன். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொல்லுவாங்க, வலல் ஃபாஹிஷி வலல் ஃபாஹிஷி வலல் பதீஇன்னு ஒரு ஹதீஸுடைய தொடர் அப்படிதான் போகும். அதாவது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, மோசமான வார்த்தைகளை பேசுபவன் ஃபாஹிஷ்னா, அதே மாதிரி பதி அப்படின்னா ரொம்ப மட்டமானவன் அப்படின்னு சொல்லுவாங்க, வெக்கம் இல்லாதவன், ரொம்ப கேவலமானவன். அப்போ ஒரு லைசல் முஃமினு, ஒரு முஃமின் இல்லை, பித்தஆனி தஆனாக இல்லை, அடுத்தவர்களை பற்றி குறை பேசக்கூடியவனாக இல்லை, வலா பில் லஆனி அதே போன்று இன்னும் லஆனாக இல்லைன்னா அடுத்தவர்களை சபித்து பேசுபவனாகவும் இல்லை. அடுத்தவர் அவன் அதே மாதிரி கெட்ட வார்த்தைகளை பேசுபவனும் முஃமின் இல்லை, அதே போன்று கேவலமாக நடந்து கொள்ளுபவனும் முஃமின் இல்லை என்பதாக ஒரு முஃமின் எப்படி இருக்கக்கூடாது என்பதை சொல்லித் தருகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸின் மூலமாக. ஒரு ஆளை பத்தி தப்பு தப்பா பேசுறது ஒரு முஃமினுடைய பண்புகளில் உள்ளது இல்லை. ஒரு ஆளை பற்றி எப்ப பார்த்தாலும் சாபம் விட்டுட்டே இருக்கிறதும் அது ஒரு முஃமினுடைய பண்புகளில் உள்ளது இல்லை என்பதை விளக்கக்கூடியது. அதே மாதிரி கெட்ட வார்த்தைகளை பேசுவதும் ஒரு முஃமினுடைய அழகிய பண்புல உள்ளது அல்ல. அதே மாதிரி கேவலமா ஒரு சபையில் இருக்கும் பொழுது வெட்கமில்லாம நடந்துக்கிறது, கேவலமா நடந்துக்கிறது, இதுவும் ஒரு முஃமினுடைய பண்பு இல்லை என்று முஃமினுடைய பண்புகளை நமக்கு எப்படி இருக்கக்கூடாது என்பதை சொல்லி தருகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப பாருங்க, லைஸ. அப்ப லைஸ என்பது என்னது, ஃபிஇல் நாக்கிஸ். லைஸ என்பது என்னது, ஃபிஇல் நாக்கிஸாக நாம் சொல்லுவோமா இல்லையா, அந்த ஃபிஇல்கள்ல ஒன்றுதான் லைஸ. அல் முஃமினு என்பது என்னது, லைஸவுடைய இஸ்மு. அதே போன்று பித்தஆனி பி ஜாரு, அத்தஆனி மஜ்ரூரு. இந்த
பி என்பது பொதுவா லைசவுடைய ஹபர்ல வரும். அலைசல்லாஹு பி காஃபின் அப்படின்னு வரும். அந்த லைசவுடைய ஹபரிலே வரக்கூடிய இது. அப்ப பி ஜாரு அத்ஆனி மஜ்ரூரு. இது ஜாரு மஜ்ரூரா இருந்தாலும் நஸ்பினுடைய மஹல், ஏன்னா லைசவுடைய ஹபருங்கிறதுனால. சரி பாருங்க, அதே மாதிரி வலா வாவு ஹருஃபு அத்துஃபு. லா என்பது ஜாயிதாவான லாவை வைக்கலாம். குரான்ல நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி வரும்பொழுது நம்ம லாவை ஜாயிதாவாக்கி, இந்த ஜாயிதா எதுக்குன்னா லி தஅகீதின் நஃபின்னு சொல்லுவோம். இங்க வந்திருக்கக்கூடியதான நஃபியுடைய மானாவை உறுதிப்படுத்துறதுக்காக வந்த ஒரு லா தான், ஜாயிதாவான லா இது. பித்தானில பி ஜாரு ஆனி மஜ்ரூரு. எங்க அத்துவு செய்யப்படுது? இந்த பித்தான்ல அத்துவு செய்யப்படுது இந்த பில் ஆன் என்பது. அதே போன்று இந்த பிதுவும் பார்க்கறதுக்கு ஜாரு மஜ்ரூர் தான், ஆனா நஸ்பினுடைய மஹல். காரணம் என்ன? லைசவுடைய ஹபராக இருக்கக்கூடிய இந்த மஹல்லில இது அத்துவு செய்யப்படுது. அப்ப இதுவும் நஸ்பினுடைய மஹல் தான். இப்ப பாருங்க, இவைகளுக்கான தர்கீவை நம்ம பார்த்திருக்கிறோம். இஅராப் என்ன? லைஸ ஃபத்ஹின் மீது மப்னியான மாதியான ஃபிஅல் லைஸ. அல் முஃமினு என்பது என்னது? லாஹிரத்தான லம்மத்தை கொண்டு ரஃபா செய்யப்படக்கூடியதான இஸ்மு இது. பித்தஆன்ல பி கஸ்ரின் மீது மப்னியான ஹர்ஃபு ஜர்ரு. அத்தஆனி என்பது லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜரு செய்யப்படக்கூடியதான இஸ்மு. இந்த பித்தஆனுங்கிற பி உடைய தாலுக்கு எங்க எடுக்கணும்? லைஸங்கிற ஃபிஅல்ல. அதே மாதிரிதான் இந்த பியும் பாருங்க. வா ஃபத்ஹின் மீது மப்னியான ஹர்ஃபு அத்ஃபு. லா என்பது சுக்குன் மீது மப்னியான ஹர்ஃபு. இங்க தஅக்கீதுக்காக வந்த ஜாயிதாவான லா. பில் ஆனில பி கஸ்ரின் மீது மப்னியான ஹர்ஃபு ஜர்ரு. அல் ஆனி லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜரு செய்யப்படக்கூடியதான இஸ்மு. இந்த பி என்பது கஸ்ரின் மீது மப்னி, இது லாஹிரத்தான கஸ்ரத்தை கொண்டு ஜர்ரு. அப்போ அல்ஹம்துலில்லாஹ், நாம நம்முடைய இன்றைய பாடம் இந்த ஹதீஸ் ஷரீஃபோடு நிறைவு பெறுகிறது. நாம இன்றைக்கு ஒரு சில ஹதீஸுகளை வாசித்து அவைகளுக்கான பொருள், தர்கீப், இஅராபை, அதை போன்று சிறிய விளக்கத்தை நாம பார்த்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இதை படித்ததற்குண்டான நோக்கம், நம்ம அரபு மொழியை படிப்பதே குர்ஆனையும் ஹதீஸையும் விளங்கி அமல் செய்ய. அந்த அடிப்படையில இமாம் அவர்கள் அரபு மொழியை பற்றி பேசுகிற இந்த கிதாபில ஹதீஸுகளையே உதாரணமாக நமக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நாம் படித்ததை கொண்டு அமல் செய்ய அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அதே போன்று இனி அடுத்து வரக்கூடியதான ஹதீஸுகளை நாம் அடுத்த பாடங்களிலே பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹு தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.